Good afternoon, students. The last class we have discussed about veins and capillaries. Already you know about veins. All veins carry deoxygenated blood except pulmonary vein. All capillaries, narrow tube formed by branching of arteries, arterioles with the unit to form the venules and veins. These are very smallest blood vessels. They are about 8 mu micron in diameter. It is a very small in size. Capillaries are formed of single layer of endothelial cells, right? Okay, we are discuss about difference between artery and vein. What are the difference are present in artery and vein, right? Artery, it is a distributing vessels. Vein, collecting vessel. Artery, pink in color, red in color. Deep location, ரொம்ப டீப்பாக இருக்கும் ஆர்டரி. சூப்பர்ஃபிஷியல் இன் லொக்கேஷன், மேல் பாகத்திலேயே இந்த பிளட் வெசல்ஸ் வந்து இருக்கும், வெயின் இருக்கும். ஆர்டரி வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். பிங்க் இன் கலர், இது வந்து நம்மளாவே டிஃபரன்ஷியேட்காக கொடுக்கக்கூடியது. சார் பிங்க் கலரில் இருக்குமா சார் பிளட் வெசல்ஸில் அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம டிஃபரன்ஷியேஷனுக்காக இருக்கக்கூடிய எல்லா டயக்ராம்லையுமே நம்ம அப்படி தான் அதை மென்ஷன் பண்ணுவோம், சரிங்களா? blood flow high pressure, ஆர்டரியில் வந்து ஹை ப்ரெஷரில் பிளட்டு போகும். ஏன்னா இந்த ப்ரெஷர் ஆர் ஃப்ரம் ஹார்ட்லேருந்து வரக்கூடியதுனால அது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வெயினில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், லோ ப்ரெஷர். வால் ஆஃப் ஆர்டரி இஸ் ஸ்ட்ராங், திக் அண்ட் எலாஸ்டிக். ஆர்டரி வந்து ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் எலாஸ்டிக் நேச்சராகவும் இருக்கும். வெயின் வந்து தின்னாக இருக்கும், நான் எலாஸ்டிக் nature, right? Arteries carry oxygenated blood except pulmonary artery. Artery carries oxygenated blood except pulmonary artery. Vein, all veins carry deoxygenated blood except pulmonary vein. Here pulmonary arteries, pulmonary veins. Internal valves are absent. ஆர்டரியில் வந்து என்ன கிடையாது, இன்டர்னல் வால் கிடையாது, டியூபுக்குள்ளார வால்ஸு இல்லை. ஆனால் வெயினில் இன்டர்னல் வால்ஸ் ஆர் ப்ரெசன்ட், ரைட்? தீஸ் ஆர் மேஜர் 7 difference. See, this is diagram of artery and vein. In color, artery, vein, right? Structure of blood vessels. See, in these blood vessels, the blood from heart, artery, right? Veins, blood vessels, blood from various part of the organs to the heart. சரிங்களா? இந்த பிளட் வெசல்ஸில் ஹார்ட்லேருந்து பிளட்டு எல்லா பார்ட்டுக்கும் சப்ளை ஆகும் ஆர்டரியில். த சேம் டைம் வெயினில் எல்லா பார்ட்டில் இருந்தும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஹார்ட்டுக்கு போகும். இது ஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஆர்கனுக்கு போகும். இந்த வெயினில் பார்த்தீங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு ஹார்ட்டுக்கும், ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கும், த லங்ஸ் அண்ட் கிட்னிஸ் ஃபார் த பியூரிஃபிகேஷனுக்காக, சரிங்களா? புரியுதா? So in this region, imagine, see this is a capillary. இங்கே ஒரு செல் இல்லையா, அந்த பால் மாதிரி இருக்கு பாருங்க, இதில் இந்த கேப்பில் செல்லு. இந்த செல்ஸ்க்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டு சப்ளை ஆகும். செல்ஸிலிருந்து உருவாகக்கூடிய வேஸ்ட் மீன்ஸ் டீஆக்சிஜனேட்டட் பிளட் வெயின் வழியாக ஹார்ட்டுக்கு போகும். ஹார்ட்லேருந்து செல்ஸ்க்கு, செல்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு, சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர் ப்ரெசன்ட் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ்?
Animals possess two type of circulatory system. One is open type, another one is closed type. Open type அப்படின்னா என்ன? Without blood vessels, the blood travel into the tissue space. Tissue space கடையில blood வந்து travel ஆகும். That is open type. Closed type means the blood travel into the blood vessels. Blood vessels ku ullara like tube kullara. Tube means blood vessels. அதுக்குள்ளார blood travel பண்ணுச்சு அப்படின்னா that is closed type. திறந்த வகை இரத்த ஓட்டம், மூடிய வகை இரத்த ஓட்டம். ஓப்பன் டைப் திறந்த, சரிங்களா? ரைட். ஓப்பன் டைப். Open type, the blood pumped by heart into blood vessels that open into blood space cells called sinuses. Space called sinuses. Heartல இருந்து blood வந்து ஒரு blood vessels வழியா, heartல இருந்து வரக்கூடிய blood vessels அப்படியே டிஷ்யூவோட ஸ்பேஸில் ஸ்ப்ரெட் ஆகும், பாஸ் பண்ணிடும். அந்த ஏரியா, அந்த ஸ்பேஸ் ஆர் கால்டு சைனசஸ் அப்படின்னு சொல்லுவோம். These sinuses are the body cavity which are called hemocoil. அந்த body cavity, ரத்த நிரம்பிய அந்த body cavity நம்ம hemocoil அப்படின்னு சொல்லுவோம். Capillary system is absent. இங்கே என்ன கிடையாது? capillaries கிடையாது. எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோடா, பூச்சியின எல்லாத்துக்குமே அதுதான். மொலஸ்கா, அசிடியன்ஸ், இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து closed type. Blood flow in a complete circuit around the body through specific blood vessels. The blood travel into the blood vessels. The blood flows from arteries to vein through small blood vessels called capillaries. That is called closed type. Example vertebrates. Example vertebrates. Next we are broadly discuss about structure of human heart, right? So heart பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். It is a very very important organ in our body. Human heart, this is human heart. Human heart having 4 chamber. Then blood vessels, artery and pulmonary artery, pulmonary vein. See the blue color are called pulmonary artery, red color pulmonary vein. Pulmono means lungs, right? The blood, the pulmonary artery, the deoxygenated blood from heart to lungs. Pulmonary vein, oxygenated blood from lungs to heart. Aorta supplies oxygenated blood to the various part of the body. Superior vena cava. It is a superior vena cava collect the deoxygenated blood from upper part of the body. Right. Next, inferior vena cava. This is inferior vena cava. Inferior vena cava collect the deoxygenated blood from tissue or organs to heart. So this is a 4 chambered, right atrium, left atrium, right ventricle, left ventricle, right? See, this is in between the right atrium and right ventricle, between the regulating valves are called tricuspid valves. Left atrium, left ventricle, in between regulating valves are called mitral valve. Mitral valve. The mitral valve otherwise called bicuspid valves, right? See, this is aortic valves or semilunar valve. Aortic valves are semilunar valve. This is a structure of human heart. Now we are discuss about
The mechanism of human heart. Mechanism of human heart. The heart is an organ that beats throughout the lifetime of a person. Are you aware that in an average lifespan of 70 years, it beats about 2.5 billion times? The heart beats rhythmically due to the electrical impulses which cause synchronized contraction of the heart muscles. These impulses cause the contractions of the atrium and the ventricles, which allow the heart to pump blood. But have you ever wondered what controls the heartbeat? Cardiac pacemaker. The heartbeat is generated and controlled by a pacemaker present in the heart. It also possesses specialized excitatory conducting system, which ensures the rhythmic beating of all the cardiac muscles. The walls of the atria form the atrial syncytium, and the two ventricular walls constitute the ventricular syncytium. The pacemaker is located in the wall of the right atrium. It is also known as sinoatrial node or SA node. The SA node generates an impulse which spreads across the walls of the atria through the specialized conducting system, causing both atria to contract in unison. During atrial contraction, this electrical impulse reaches the atrioventricular node or AV node. The impulse is delayed for about 0.1 second, after which it moves along the bundle of his, bifurcates into bundle branches before spreading along the Purkinje fibers. The impulse reaches the lateral ventricular walls and causes its contraction. See, this is a contraction and relaxation. SA node causes atrial contraction. The deoxygenated blood or enter into the heart, atrium and ventricle. Out of the heart. It is the impulse generated by the SA node that causes the heart's chamber and valves to work in tandem. Thus we conclude that it is the SA node as the cardiac pacemaker which sets the rhythmicity of the heartbeat. Summary. We can now observe the impulse conduction and heartbeat in synchronization with the blood flow. The cardiac cycle begins with the SA node generating an impulse which spreads to the two atrial walls and also reaches the AV node. The two atria which form the atrial syncytium contract. The AV node delays the transmission of the impulse by 0.1 second, which allows the atria to empty completely before the ventricles begin to contract. Then, the impulse moves along the bundle of his and finally through the Purkinje fibers to spread all over the ventricular walls. Finally, the ventricular syncytium contracts, thus pumping the blood out through the aorta and pulmonary artery. This is the end of one cardiac cycle.